अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கின்றார் வேதாந்த தேசிகன் இந்த பாதுகாசகம் என்கிற ஸ்தோத்திரத்திலே. அதிலே இப்பொழுது 558வது ஸ்லோகம், அதை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகைகளில் பலவிதமான ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அதே திருவடிகளிலே தான் வேதங்களும் அப்படியே வந்து வணங்கி கிடக்கின்றன. அதை வேதங்களை ஒரு ஸ்திரீ போலே சொல்லுகிறார், பெண்கள் போலே. அந்த வேதங்களாகிற பெண்களுக்கு அழகான வர்ணங்களிலே அமைக்கப்பட்ட தலையணை போலே இந்த ரத்தினங்கள் இருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். ஆகீர்ண மௌக்திக ஹரின் மணிபத்மராகாம் அம்போஜலோச்சன பதாவனி பாவயே த்வாம் தத்பாத விஸ்ரமஜுஷாம் ஸ்ருதிசுந்தரீணாம் வர்ணோபதானமிவ மௌளிநிவேசயோக்யம். ஆகீர்ண மௌக்திக ஹரின் மணிபத்மராகா. மௌக்திகம் என்னால் முத்து, ஹரின் என்னால் அந்த பச்சை ரத்தினங்கள், பச்சை கற்கள், ஹரின்மணி. பத்மராகம் என்னால் அதுதான் சிவந்த நிறத்தை உடைய கற்கள். ஆக முத்து, பச்சை, சிகப்பு முதலான பல ரத்தினங்கள் இந்த பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிறது. அம்போஜலோச்சன பதாவனி. அம்போஜலோச்சனன் என்னால் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் பகவான். அவனுடைய பதாவனி, அவனுடைய பாதரட்சையே, துவாம் பாவையே, இப்படி நினைக்கிறேன் என்கிறார். என்னன்னா, தத் பாத விஸ்ரமஜுஷாம் ஸ்ருதி சுந்தரீணாம். எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஓய்வெடுப்பதற்காக வந்து அந்த விஸ்ரமஜுஷாம் சுந்தரீணாம் ஸ்ருதி சுந்தரீணாம் வேதங்களாகிற பெண்கள் என்று சொல்லுகிறார். ஸ்ருதி என்கிற சொல்லே அது ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறபடியினால் அது ஒரு பெண்ணாக சொல்வதுண்டு வேதத்தை. ஸ்ருதி சுந்தரீணாம் விஸ்ரமஜுஷாம். இளைப்பாறுவதற்காக அந்த வேதங்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே தான் வந்து சேர்கிறதா. அப்படி வந்து சேருகிற இடத்துல அந்த பெண்களாகிற வேதங்களாகிற பெண்களுக்கு வர்ண உபதானம் இவ, நல்ல பல பல வர்ணங்களிலே அமைந்த தலையணை போலே, உபதானம் தலையணை போலே இருக்கிறது இந்த ரத்தினங்கள். மௌளி நிவேச யோக்கியம், தலையை வைத்துக் கொள்வதற்கு தகுதியாய் இருக்கிறது. 2 விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். வேதங்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளை தலையாலே தாங்குகின்றன, அதனால மௌளி நிவேச யோக்கியம் என்று அப்படியும் சொல்லலாம். அல்லது அந்த பெண்கள் சயனித்துக் கொள்வதற்கு தலையணையாக வைத்துக் கொள்வது போல இந்த ரத்தினங்கள் இருக்கின்றன என்று அப்படியும் சொல்லலாம். ஆஹா, தலையணை என்னால் பல பல நிறங்களிலே அந்த தலையணையை கொள்ளுவார்கள் அல்லவா. அதுபோல இங்கே இருக்கக்கூடிய பாதுகையில் அழிக்கப்பட்டிருக்கிற முத்துக்கள் என்ன, பச்சை கற்கள் என்ன, சிவந்த கற்கள் என்ன, இதெல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேயே வணங்கி இருக்கக்கூடிய வேதங்களாகிற பெண்களுக்கு விதவிதமான நிறங்களிலே அமைக்கப்பட்ட
தலையணை போல அன்றோ இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி வர்ணித்தார். அதற்கு அடுத்தபடியாக 559வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, சிகப்பு கற்களும் இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே இந்திரநீல கல்லும் இருக்கிறது. இந்திரநீல கல் பக்கத்திலே சிகப்பு கல் இருக்கிறது. அது ஒரு விதத்திலே பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, யமுனா நதியிலே அந்த சூரியன் உதிக்கிறா போலே இருக்கிறது. அப்பொழுதுதான் உதிக்கிற சூரியன் அந்த யமுனா நதியினுடைய பக்கத்திலே அப்படி அழகாக தெரிவார். அதனுடைய சுவாரஸ்யம் என்னன்னா, யமுனா நதி என்கிறது இந்திரநீல கல் போல கொஞ்சம் கருமை நிறத்தை உடையதாக இருக்கும். அது அப்பொழுதே உதிக்கிற சூரியன் என்பவன் எப்படி இருப்பான்? அந்த பத்மராக கல் போல கொஞ்சம் சிவந்து இருப்பான். அதனால யமுனையில உதிக்கிற சூரியன் போல இந்த இந்திரநீல கல்லும் அந்த பத்மராக கல்லும் உன்னுடைய திருவிழி பாதுகையிலே இருக்கிறது என்று அதை வர்ணிக்கிறார் இந்த 559வது ஸ்லோகத்திலே. ஆசன்னவாசவசிலா ருச்சிராஸ்த்வதீயாः பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷிணி பத்மராகாः சம்பாவயந்தி சமயே क्वचित् உஷ்ணபானோः சத்ய பிரசூத யமுனா சுபகாமவஸ்தாம். ஆசன்ன வாசவசிலா ருச்சிராக. வாசவசிலா என்னால் இந்திரநீலக்கல், அதாவது அந்த கல்லுக்கே இந்திரநீலம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நீலம் நல்ல கருநீலத்தில் இருக்கும் அந்த கல். ஆங்கிலத்திலே சஃபயர் என்று ஒரு கல்லை சொல்லுவார்கள், நவரத்தினத்திலே ஒன்று. அதைத்தான் இங்கே இந்திரநீலம் என்று சொல்லுகிறோம். இந்த இந்திரநீலம் என்கிறதான் வாசவசிலா என்கிற சொல்லாலே சொல்லுகிறார். அங்கே என்னென்ன இருக்கிறது? இந்திரநீல கல் இருக்கிறது. வாசவசிலா ருச்சிராக துவதீயாக, அதுக்கு மேலே பத்மராகாக, பத்மராக கல் நல்ல சிவந்திருக்கக்கூடிய பத்மராக கல்லும் இருக்கிறது. பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷிணி, தாமரை போன்ற திருக்கண்களுடைய எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிப்பவளே. பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷிணி, இந்த அந்த பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்திரநில கல்லும் சரி, அந்த பத்மராகங்களும் சரி, ஒன்று பக்கத்திலே ஒன்று இருப்பது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், சம்பாவயந்தி சமயே क्वचित् உஷ்ணபானோ, क्वचित् சமயே ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே, உஷ்ணபானோ, உஷ்ணபானு என்னால் என்ன? நல்ல உஷ்ணத்தை வெளியிடுபவனான பானு சூரியன். அந்த சூரியன் என்ன பண்ற? சத்ய பிரசூதா, அப்பொழுதுதான் தோன்றுகிறான். எங்கேன்னு கேட்டார், யமுனா சுபகாமவஸ்தாம், அந்த யமுனையிலிருந்து உண்டாகிறான். அதாவது அந்த பக்கத்தில் யமுனை நதி கிழக்கிலே இருப்பவர்களுக்கு, யமுனையினுடைய மேற்கே இருப்பவர்களுக்கு சூரியன் உதிக்கிற பொழுது எப்படி தெரியும்? யமுனையினுடைய முனையிலே அந்த சூரியன் அப்படி புறப்படுகிறா போலே தெரியும். அது அந்த யமுனை நதியிலே தெரியும். யமுனை நதி கரும நிறத்தை உடையதாய் இருக்கிறது. இந்த சூரியன் உதிக்கிற பொழுது சிவந்த நிறத்தை உடையவனாய் இருக்கிறான். பொழுது பாதுகையிலே அந்த கருநீல நிறத்திலே உடைய அந்த இந்திரநீல கல்லும் அதற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பத்மராக கல்லும் சேர்ந்து பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அந்த யமுனை நதியிலே அப்பொழுதே சூரியன் உதித்தார் போலே இருக்கிறது என்று ஒரு அழகான ரூபகத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இதற்கு அடுத்தபடியாக 560வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஜனங்களுக்கு உலகத்திலே துன்பங்கள் ஏற்படுகின்றன. அவர்கள் புண்ணியம் பாபம் இரண்டும் செய்கிறார்கள். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரங்களிலேன்னு கேட்டால், ததா வித்வான் புண்ணிய பாபே விதூயா என்று அவன் என்ன பண்ணனா, புண்ணியம் பாபம் இரண்டையும் விட்டுத்தான் போக வேண்டும். ஏன்னா புண்ணியத்தினுடைய பலத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்னால் இந்த உலகத்திலே அவன் இருக்க வேண்டும். பாபத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்கும் அவன் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு அவன் மோட்சத்தை அடையணுமானால் அவனுக்கு என்னன்னு கேட்டா, அந்த புண்ணியம் பாபம் இரண்டிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று. அதனால தான் பாவம் என்கிறது மட்டும் விலங்கு அல்ல. விலங்குன்னா கையில போடுறாள் விலங்கு, அது பாபம் மட்டும் விலங்கு இல்லை, புண்ணியமும் விலங்கு தான். ஆனா என்ன வித்தியாசம்னு கேட்டா, பாபம் என்கிறது இரும்பு விலங்கு, இந்த புண்ணியம் என்கிறது தங்க விலங்கு, பொன் விலங்கு. அவ்வளோ பொன் விலங்குன்னா என்ன அர்த்தம்? பொன்னால் ஆயிருந்தாலும்
விலங்கு விலங்கு தானே, விலங்குல கொஞ்சம் ஒசத்தி வேணா சொல்லலாமே தவிர அதனால ஒன்றும் விசேஷம் இல்லையே. ஆனால் இப்பொழுது இந்த திருவடியிலே முத்துக்களும் இந்திரநீல கற்களும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், இவளுடைய புண்ணியம் பாபம் இரண்டையும் தன்னுடைய திருவடிகளிடையே அடக்கி கொண்டு நான் இவர்களை விடுவிக்கிறா போல இருக்கிறது. அழகா ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை விவரிப்போம். முக்தேந்திரநீல மணிபிர்விகிதே பவத்யாஹ பங்கி திருடே பரமபூருஷ பாதரக்ஷே மன்யே சமாஸ்ரித ஜனஸ்ய தவானுபாவாத் உன்மோசிதே சுகிருத துஷ்கிருத ஸ்ருங்கலே த்வே முக்த இந்திரநீல மணிபிர் விகிதே பவத்யாஹ, அதாவது பரமபூருஷ பாதரக்ஷே, பரமாத்மாவான எம்பெருமான் அவனுடைய பாதரட்சையேன்னு முதல்ல வர்ணிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, முக்த இந்திரநீல மணிபிர் விகித்தே, முக்தன முத்துக்கள், இந்திரநீலம் என்னால் அது இந்திரநீல கற்கள், நீல கற்கள். மணிபிர் விகித்தே, அந்த மணிகளாலே இழைக்கப்பட்டிருக்கிறதா. அது எப்படி இருக்கிறது என்னால் அதை பார்க்கிற பொழுது எனக்கு என்ன தோணும், பங்கி திருடே, அந்த வரிசை இருக்க அழகு அது நன்றாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது, சமாசிரித ஜனஸ்ய தவானுபாவாத்து, சமாசிரித்த ஜனங்கள் என்னாலன்னா எம்பெருமானை அடைந்தவர்கள், எம்பெருமானையே உபாயமாக கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றினவர்கள், அவர்களுக்கு எம்பெருமானவை அனுபவிக்கின்ற காரணத்தினாலே தவானுபாவாத்து அவர்கள் எதிலிருந்து விடுபடுகிறார்கள், இந்த சுகிருத்த துஷ்கிருத சிங்கலே உன்மோச்சித்தே. சுகிருத்தம் என்னால் புண்ணியம், துஷ்கிருத்தம் என்னால் பாவம் ஆகிய இரண்டு விலங்குகள் சிங்கலம், அவற்றிலிருந்து உன்மோச்சித்தே விடுவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கும்படியாக, அப்படிப்பட்ட அதாவது விடுவிக்கப்பட்ட விலங்குகளாக அவற்றை நான் நினைக்கிறேன். ஜனங்களிடத்தில் இருந்த சுகிருதத்தையும் வாங்கி கொண்டு விட்டான் எம்பெருமான், துஷ்கிருதத்தையும் வாங்கி கொண்டு விட்டான். எல்லாத்தையும் தன் திருவடிகளின் கீழே அந்த பாதுகையில பதித்து அப்படி கொண்டு இருக்கிறான். என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல, இப்படி வேணா சொல்லலாம். என்னன்னா, அந்த சுகிருதம் என்கிறது வெளுப்பு, அதனால முத்துக்கள். துஷ்கிருதம் என்கிறது கருப்பு, பாபங்கள், அதெல்லாம் கருமை நிறம். அதனால அத்தை எதை சொல்லலான்னு கேட்டா, அது இந்திரநிலக்கல்லாக சொல்லலாம். எம்பெருமானுடைய பாதுகையில முத்தும் பதிக்கப்பட்டிருக்கிறது, இந்திரநிலக்கல்லும் பதிக்கப்பட்டிருக்கிறது. இதை இரண்டையும் நாம் சேர்த்து பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, உன்னுடைய எம்பெருமானுடைய மகிமையினாலே அல்லது பாதுகையினுடைய மகிமையினாலே என்ன பண்ணித்தேன்னா, இந்த புண்ணியம் பாபமாகிற இரண்டு விலங்குகளும் அவிழ்த்து விடப்பட்டு அந்த விலங்குகளை இது தன்னிடத்திலே கொண்டிருக்க வெறுமை வைத்துக் கொண்டிருக்கிறது. காவலர்கள் கூட நம்மிடத்திலிருந்து விலங்கை கேட்டினா தாங்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள் அல்லவா, அதுபோல இந்த இடத்துல பாதுகையில சுகிருத்தத்தினுடைய பிரதிநிதியாக அந்த முத்துக்களும், துஷ்கிருத்தத்தினுடைய பிரதிநிதியாக அந்த இந்திரநீல கற்களும் அப்படி தோன்றுகிறது. பார்க்கிற பொழுது அந்த உன்னை வந்து அடைந்தவர்களுடைய அந்த புண்ணிய பாப ரூபமான விலங்குகளை அவிழ்த்து நீ வைத்துக் கொண்டிருக்கிறார் போல என்றோ இந்த முத்துக்களும் இந்திரநீல கல்லும் இருக்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக அதை வர்ணித்தார். ஆக நமக்கு எம்பெருமானை அடைய வேண்டுமென்னால் நாம் எப்படி பாபத்தை, அதனால்தான் என்ன பண்ணணும், சுகிருதமோ துஷ்கிருதமோ எல்லாவற்றையும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து விட வேண்டும். அதனால புண்ணியமே பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தத்தில் கொள்ளக்கூடாது, புண்ணிய காரியங்களையும் பண்ணக்கூடாது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. பின்ன என்னன்னா, எந்த காரியத்தை பண்ணினாலும் அதனுடைய பலன் எம்பெருமானுக்கு என்று சமர்ப்பித்து விட வேண்டும். எத் கரோமி எத் ஜுகோமி எத் அஷ்னாமி ததாமி எத் தபஸ்யாமி பகவன் தத் கரோமி தொதர்ப்பணம் என்று எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். அதனால் அப்படி அர்ப்பணித்தது தான் அங்கே இப்பொழுது எம்பெருமானுடைய பாதுகையிலே முத்தாகவும் இந்திரநீலமாகவும் தெரிகிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிக அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वीणा वेङ्कटेशम्
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।